கற்கள்ல நீங்க பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில கற்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க முடியுமா? அந்த கல்லு உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிட முடியுமா? சாதாரண ஒரு கல்லா மட்டுமே இல்லாம அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை கடத்திட முடியுமா? இப்போ இந்த ஆவணப்படத்துல நாங்க காட்ட போற சில இடங்கள் உங்களுக்கு புதிய ஆச்சரியங்களை அளிக்கலாம், இல்ல உங்களுடைய பழைய ஆச்சரியங்களை மங்கச் செய்யலாம். மண்ணுக்குள்ள இருந்து முளைச்சிருந்தது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு பேர் தான் நெடுங்கல். நாம் இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் குமரிக்கல் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த கல் இருக்குது. இந்த கல் இறந்தவர்களுக்காக வைக்கப்பட்ட நினைவு சின்னம். அது எல்லாருக்காகவும் வச்சிட மாட்டாங்க, ஒரு குழு தலைவரோ ஒரு இனத்தலைவருக்காக இந்த இன மக்களே சேர்ந்து வச்சிருக்காங்க. இந்த ஊருக்காரரு வந்துங்க 7 பெண்கள் கூத்து பார்க்க போனாங்க. போயிட்டு வரும்போது விடியற்காலம் ஆயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு போனால் எல்லாம் ஊருக்காரரு அவங்க வீட்டில் எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறதுனாலங்க, உண்மையாக இருக்கிறதா இருந்தால் எங்கள் சாமியை பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க கடவுள் வேணுனால அப்படியே கல்லாயிட்டாங்க. அதனால இது குமரிகள் பாளையம். இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்துல தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு தேவைப்பட்டதோ, இந்த நெடுங்கலை நிறுத்துறதுக்கும் அந்த காலத்து மக்கள் அவ்வளவு பெரிய உழைப்பை போட்டிருக்கணும். இது உலகம் முழுக்கவே பல்வேறு இடங்கள்ல பரவலா காணப்படுது. இந்தியாவிலையும் நிறைய இடத்துல இருக்குது. மேகாலயால நாட்டிங்யாங் அப்படிங்கிற இடத்துல நெடுங்கல் தோட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல 100க்கும் மேற்பட்ட நெடுங்கற்கள் கிடைக்குது. தமிழ்நாட்டுல கொங்கு பகுதியில இந்த நெடுங்கற்கள் அதிக அளவுல கிடைக்குது. இங்கிலாந்துல ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஏராளமான கல்வெட்டங்கள் மிகப்பெரிய அளவுல கிடைக்குது. யுனெஸ்கோ அந்த இடத்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துலயுமே சின்ன அளவிலான கல்வெட்டங்கள் அங்கங்க இருக்குது. அது எல்லாமே இப்ப சிதைவுற்ற நிலையில தான் இருக்குது. இந்த நெடுங்கலுமே இந்த ஊர் மக்கள் வழிபாட்டில் வச்சுக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நெடுங்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏராளமான பானை ஓடுகள் கிடைக்குது. இது பரியல் சைட்டாவும், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் வாழ்விட பகுதியாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த மாதிரியான வரலாற்று சின்னங்களையும் தொழில் தலங்களையும் நேரடியா போய் பார்க்கறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களோட கேள்வியா இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு நேரடியா வர்றதுனால 2 விஷயம் நமக்கு நிகழுது. ஒண்ணு, ஏற்கனவே சொன்ன மாதிரியான வியப்பு நிலை. இவ்வளவு பெரிய கல்ல, இவ்வளவு எடையுள்ள கல்ல எப்படி அந்த காலத்து மக்கள் தூக்கி நிறுத்தியிருப்பாங்க, எந்த ஒரு எந்திரமே இல்லாம எப்படி இதை நிகழ்த்தி இருக்க முடியும் அப்படிங்கிற வியப்பு நம்மளை ஆட்கொள்ளும். 2வது, கனவு நிலை. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த காலகட்டத்துக்கு போயிட்ட மாதிரியான உணர்வை நம்ம ஃபீல் பண்ணுவோம். முதல்ல சொன்ன வியப்பை தாண்டியுமே இந்த கனவு நிலை தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது.